தேசம். அத்தா சொன்னதை கேள அத்தா. எது சொன்னாவும் எடக்கு மடக்கா பேசுறிய. இல்லடா எடக்கு மடக்கா நானா பேசுறேன், நீ தான்டா பேசுற. பின்ன என்ன அத்தா, கையில இம்புட்டு நகையும் வச்சிட்டு இருக்க வேணாம், பேங்க் லாக்கர்ல வைக்கலாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. ஏண்டா வீட்டுல இருந்தா திருட வருவான், வாங்கில இருந்தா திருட வரமாட்டானாக்கா? இல்ல அத்தா, பேங்க்ல இருந்து திருட்டு போச்சுன்னா நமக்கு நஷ்ட ஈடு கிடைக்கும். நம்ம வீட்டுல இருந்து திருட்டு போச்சுன்னு வச்சுக்க, காலனா தேராது. ஆமா, நான் பெத்து வளர்த்த பாய எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டேன். எதை எங்க எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியும்டா. உன் வாயை மூடிக்கிட்டு பேசாம போ. வந்துட்டான் புத்தி சொல்றதுக்கு. நீ இப்படியே ஏட்டிக்கு போட்டியாவே பேசிக்கிட்டே ராத்தா. நாளைக்கு அந்த பிரம்மனால நாம நடுத்தரவில் தான் வந்து நிக்க போறோம். அட பைத்தியக்காரா, நம்ம ஏன்டா நடுத்தரவில் நிக்கிறோம்? அந்த பையனாண்டா நடுத்தரவில் நிக்க போறான். அவன் ஒன்றும் ஆடு மாடு திருடுறவன் இல்லை, சரியான வருஷ நாட்டு கள்ள. கருப்பு சாமிக்கு ரத்த பலி கொடுத்துட்டு திருட கிளம்புற ஜாதி. என்னடா அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஆத்தாக்கிட்டே பயோஸ்கோப் காட்டுறீங்களா? இந்த பாடுறா, அவன் கருப்புக்கு பலி கொடுத்தா நான் கருப்பையே பலி கொடுக்குறவோ. வேண்டாம் அத்தை, நீங்க உங்க பிள்ளைங்களை அடிங்க திட்டுங்க, நான் வேணாங்களே. அடா உங்க பேச்சுல கருப்பு மட்டும் எடுக்காதீங்க அத்தை. ஏண்டி கருப்பு தான் என்னமோ படி அளக்கிற மாதிரி வக்காலத்து எடுத்துட்டு வர்றிய? இந்த மாதிரி என்னை எதிர்த்து பேசுன நடக்கிறதே வேற. அத்தா இப்ப அவ என்ன தப்பா பேசிட்டான்ட்டு இப்படி போட்டு அவளை அலட்டுற? இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியாடா? நான் ராத்திரியே யோசனை பண்ணேன், என்னடா இவங்க குசு குசுன்னு பேசுறாங்களே, இவ என்னமோ மந்திரம் போடுறா போல இருக்குன்னு. வளராதாத்தா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றோம். ஆமா அத்தை. பேசாம இரு. ஆமா அத்தையா, இந்த மாதிரி ஆனே இந்த சொத்து சுகம் நகை நட்டு பணம் காசு வீடு வாசல் எல்லாமே இந்த பேச்சு சுயமா சம்பாதிச்சது. இந்த பாடுறா, பேங்க்கு லாக்கரு இப்படின்னு அண்ணனும் தம்பியும் என்கிட்ட சொல்லி என்னை ஒன்றும் ஏமாற்ற முடியாது. அப்படியே நான் செத்து போயிட்டா கூட ஆவியா வந்து அந்த பணம் காசு மேலாம் உட்காந்து ஒரு குண்டு மணியை கூட எவனையும் தொட விட மாட்டேன். ஜாக்கிரதை, தெரியுமா? அது கேட்காது, தானு அனுபவிக்காது, நம்மளையும் அனுபவிக்க விடாது. ஏண்ட ராசு, நீ இன்னும் தூங்கல? எனக்கு தூக்கம் வரல அத்தா. ஏதாவது ஒரு கதை சொல்ல அத்தா. நல்லா இருக்க, கதை சொல்ற நேரமா இது? பாட்டி காதல விழுந்துனா கத்தும், பேசாம படுத்து தூங்கு.
ஏமா ரீனா, எங்க போயிட்ட நீ? பாரு, தபால்காரர் உனக்காக காத்துட்டு இருக்காரு. உனக்கு ஒரு கடுதாசி வந்திருக்கு தாயி. எனக்கு வந்திருக்கா? ரீனா நீங்க தானே தாயி? சத்தியமா நான் தான். தபால்காரரே, இன்னும் கொஞ்சம் மோர் கொடுக்கட்டுமா? கொடுங்க தாயி. வரேன் தாயி. தாயி, சாப்பிட வரையம்மா? கொஞ்ச நேரம் பொறுத்து சாப்பிட்றேன் ஆண்டி. யார்கிட்ட இருந்துக்கா லெட்ரு? உன் அக்காவோட ஃபியான்சி கிட்ட இருந்து. ஃபியான்சினா? ஃபியான்சினா வருங்கால கணவர்னு அர்த்தம். ஐயோ அக்கா, அப்பாக்கு அதுல விழப்போகுது. என்ன கால் இருக்காரு? என் கால் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. அப்புறம் டாக்டர் நந்தா தோட்டக்காரமங்கலம் வரலான்னு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அக்கா பத்தி என்ன கேள்வி இருக்காரு? அக்கா பத்தி, உன்னை பத்தி அவர் என்ன எழுதுவாரு? யாரு? அதான் உன்னுடைய அவரு. வாங்கக்கா. ஆமா, இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் கிடையாதா? இன்னைக்கு ஒரே ஒரு பீரியடு தான் நடந்தது. 4ஆம் கிளாஸ் டீச்சர் செத்து போயிட்டாரு. அதனால எங்களெல்லாம் வீட்டுக்கு போய் அவருக்காக சாமி கும்பிட சொன்னாங்க. குட். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இந்த கணபதி அம்பலம்ங்கிறது யாரு? எதுக்காக கேக்குறீங்க? சொல்ல. கணபதி அம்பலம்ங்கிறது நம்ம கருப்பு கோயில் பூசாரியோட பேரு. அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. யாருக்கு? அவருக்கு தான். ஓஹோ, அவருக்கா? அக்கா, நானும் அவரும் பேசிட்டு இருந்தப்போ பூசாரி பார்த்துட்டாருக்கா. வெரி குட். அப்படின்னா கருப்புசாமிக்கு ஹாட்லைன்ல விஷயம் போயிடும். அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் எப்படியாவது ஒரு ஐடியா கொடுக்கணும். அக்காவும் தங்கச்சியும் என்னை இதுக்குன்னே யூஸ் பண்ணிக்கிங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். உள்ளவா. இப்படி உட்கார். என்ன படம்க்கா இது? வரைஞ்ச பிறகு நீதான் சொல்லணும். இது பொன்பானை மாதிரில இருக்கு. பொன்பானை தான். நீ பாத்திருக்கியா? நான் பார்த்தது இல்ல. ஆனா ராசன் ஒரு வாட்டி படம் போட்டு காமிச்சிருக்கு. இது நீங்க எங்க பாத்தீங்க? பிரம்மன்ல. அதான் உங்க மாமா அவர் வீட்ல. அவர் வீட்லயா? அக்கா, இதுலதான் எங்க பாட்டி நகைகள்லாம் போட்டு ஒளிச்சு வச்சுட்டாங்களாம். இது எங்க அப்பா தேடாத இடமே இல்ல. நகைகளா? இல்லையே, அவர் கொண்டு வந்தப்போ அது காலியால இருந்தது. கொண்டு வந்தாரா? எங்க இருந்து கொண்டு வந்தாரு? ஏதோ கம்மாக்கரையில கிடைச்சதுன்னு சொன்னாரு. அக்கா, எங்க பாட்டி தன்னோட நகை, அடகு புடிச்ச நகை எல்லாமே இதுலதான் போட்டு வச்சிருப்பாங்களாம். எவ்வளவு நகைங்க இருந்திருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா இது மாதிரி 4 பானைங்க ஃபுல்லா தங்கம் வைரம் எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க.
வேலை முடிச்சு கோபமா போனீங்க, இப்ப திரும்பி வந்திருக்கீங்க. என்ன பிரசிடென்ட் ஐயா நகர்வலமோ? என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னைவா? எதுக்கு? என்ன இருந்தாலும் நீ எங்க வீட்டு மாப்பிள்ளை இல்லையா? பரவாயில்லையே, உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ண இத்தனை வருஷத்துல ஒரு நல்லது கெட்டது கூட கூப்பிடாத நீங்க இன்னைக்கு என்ன கம்மா வரைக்கும் தேடி வந்திருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நகையெல்லாம் கிடைச்சிச்சா? நகைகளா? எந்த நகைங்க? எங்க ஆத்தா வச்சிருந்த பொன் பானையில ஒண்ணு உனக்கு கிடைச்சதா கேள்விப்பட்டேன். அதான பார்த்தேன். என்னடா திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு வலியுதேன்னு. பானை கிடைச்சதுன்னு யார் சொன்னது? அந்த பட்டணத்து பொண்ணு சொன்னாளா? பானை கிடைச்சதுன்னு சொன்னவ அது காலியா தான் கிடைச்சதுன்னு சொல்லி இருப்பாளே. போங்க, நகைங்க கிடைச்சதும் சொல்லி அனுப்புறேன். அதான் மாப்பிள்ள உறவுன்றது. கிடைச்சதும் உடனே சொல்லி அனுப்பு. மாப்பிள்ள, இந்த சம்பந்தத்தை நம்பாத. ஏன்னா நகைங்கள்லாம் நம்ம குடும்பத்தை சேர வேண்டியது. நம்ம குடும்பமா? ரொம்ப சந்தோஷப்படாதீங்க ஆன முடியார. அப்படியே இந்த கம்மாவுல நகைங்க கிடைச்சாலும் உங்களுக்கு நியாயமா எது சேரணுமோ அது வந்து சேரும். ஆனா உங்க ஆத்தா ஊரடிச்சு சேர்த்து வச்சாலே நகைக, அதுல ஒரு குண்டுமணி தங்கம் கூட கிடைக்காது. எல்லை கொம்பு நட்டு இருக்குல்ல, வெளியே நில்லு. போடா. அவனை அவள் எவ்வளவோ கேட்டு பார்த்தாள். பதில் இல்லை. பதில் சொல்ல தெரியவில்லையா, இல்லை பதில் சொல்ல பிரியமில்லையா என்பதை அனுமானிப்பதே பெரும் பாடாக இருந்தது. தெரியவில்லையா, இல்லை பதில் சொல்ல பிரியமில்லையா என்பதை அனுமானிப்பதே பெரும் பாடாக இருந்தது. ஓர் ஆண்மகன் பார்ப்பதற்கு அழகாக வாட்டசாட்டமாக இருந்தால் மட்டும் போதுமா? அவன் மனமும் அல்லவா வாட்டமின்றி உயரத்தில் இருக்க வேண்டும். உண்மையில் அவனை அவளுக்கு அப்படி தெரியவில்லை. என்னக்கா இது? எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதை சொல்லிட்டு இருக்கேன். யாருக்கு? டேப் ட்ரிக் எடுக்க? ஆமா, இதுக்கு தூக்கம் வரலையா, அதான் கதை சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் கதை சொல்றீங்க, எனக்கு சொல்ல மாட்டீங்களா? இந்த புக்ஸ்ல கதையெல்லாம் இருக்கு. இந்த இஷ்யூல நான் எழுதின கதை ஒண்ணு வந்திருக்கு, படிச்சுக்கோ. 60ஆம் பக்கம் இருக்கு. என்னக்கா இது? இந்திரான்னு பேர் வந்திருக்கு. அந்த பேர்ல தான் நான் எழுதுறேன். இந்திரா காந்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாண மழை. என்ன கதைக்கா இது? காதலை பத்தியா? இல்ல, நம்பிக்கையை பத்தினது. ஒரு ஊர்ல மழையே பெய்யாதான். கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மழை பெய்யும்னு அந்த ஊர்ல ஒரு நம்பிக்கை. கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா, மழை பெஞ்சது. இதுதான் கதை. என்னக்கா இது? மூடத்தனமான நம்பிக்கையா இருக்கே. கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மழை வருமா? ஏன் வரக்கூடாதா? அது எப்படிக்கா முடியும்? கழுதைக்கு மழைக்கு என்ன சம்பந்தம்? அது முக்கியம் இல்ல, நம்பிக்கை தான் முக்கியம். அந்த நம்பிக்கையில மாட்டி மனுஷன் தடுமாறத பத்தி எழுதுறதுதான் கதை. இப்போ நீ கருப்பு நம்பலையா? அது சாமி. நீ சாமிங்கிற, நான் அதையே நம்பிக்கைங்கிறேன். ரெண்டும் ஒண்ணுதான். அதே மாதிரி சண்முகம் உன்னை நல்லபடி வச்சு காப்பாத்துவான் நம்புற. நம்புறியா இல்லையா? இப்போ உங்க குடும்பத்துல கருப்புடைய உத்தரவு இல்லாம யாருமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது.
நீ சண்முகத்தை காதலிக்கிற. ஒருவேளை கருப்பு நீ சண்முகத்தை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டுருச்சுன்னு வச்சுக்க. நீ கருப்பை நம்பி சண்முகத்தை கைவிடுவியா, இல்ல சண்முகத்தை நம்பி கருப்பை கைவிடுவியா? ம்? எனக்கும் கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மழை வரும்லாம் நம்பிக்கை இல்லை. வேற ஒரு நம்பிக்கையை கதைக்கு முடிவாக வச்சிருக்கேன். நம்பிக்கைங்கிறதெல்லாம் நம்ம வசதிக்கு தாம்மா. கதையை படிச்சுட்டு உன் முடிவு என்னன்னு நாளைக்கு காலையில் சொல்லு.